வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்குற தலைப்பு லாரன்ஸ் விசை. நம்ம பார்க்குற தலைப்பு என்ன? லாரன்ஸ் விசை. இப்போது ஒரு காந்தப்புலம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு காந்தப்புலம் இருக்குது, அதை பின்னு குறிக்கிறோம். பின்னு குறிச்சிருக்கிற அந்த காந்தப்புலத்தில் ஒரு மின் துகளை வைக்கிறோம். Q அப்படிங்கிற மின்னூட்டம் கொண்ட ஒரு மின் துகளை வைக்கிறோம். இந்த மின் துகள் எந்த மாதிரியான விசையை உணரும் அப்படின்னா, எந்த மாதிரியான விசையும் இது உணராது. ஏன் அப்படின்னா இந்த மின் துகள் நிலையாக இருக்கிறது. சரியா? நிலையாக இருக்கிற போது இந்த மின் துகள் எந்த விதமான விசையும் உணராது. ஒருவேளை இந்த மின் துகள் அப்படியே நகர ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன். எதுல? காந்தப்புலத்துல ஒரு மின் துகளை நகர்த்தினா அல்லது தானாக இயங்குச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு விதமான விசையை உணரும். அந்த விசைக்கு என்ன பெயர் அப்படின்னா காந்த விசைன்னு பேரு. என்ன பேரு? காந்த விசை. காந்த விசை எப்போ வருது? ஒரு மின் துகளானது ஓய்வு நிலையில் இருந்ததுன்னா வராது. அதுவே இயங்கும் போது உருவாகக்கூடிய விசை என்ன விசை? ஒரு காந்த விசை. இதுக்கு முன்னாடி நம்ம கூலும் விசை அப்படிங்கிறது படிச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த கூலும் விசைக்கும் காந்த விசைக்கும் தொடர்பு இல்லை, ரெண்டும் வேறு வேறு. சரியா? இந்த காந்த விசை எப்படி சொல்லலாம் அப்படின்னா F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு சொல்லலாம். சரி, ஒருவேளை அந்த மின் துகள் மின்புலத்திலையும் இருக்குது காந்த புலத்திலையும் இருக்குது அப்படின்னா இதனுடைய விசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ எஃப்ங்கிறத விசைக்கான குறியீடு. மின்புலத்தில் இருக்கும்போது அது உணரக்கூடிய விசை QE. சரியா? அதுவே காந்த புலத்தில் இருக்கும்போது அது பெறக்கூடிய விசை என்னன்னு மேலே பார்த்தோம். தட் இஸ் Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார். E வெக்டார் அப்படிங்கிறது மின்புலமும் ஒரு வெக்டர் குறியீடு தான், வெக்டர் அளவு தான். ஸோ நம்ம வெக்டர் கொடுக்குறோம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்கிறது என்ன? Q. அப்போ எடுத்துட்டோம்னா, வெளியில் எடுத்துட்டோம்னா E பிளஸ் V வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஓகேவா? இதுதான் என்னது? லாரன்ஸ் விசைன்னு பேர். இதுக்கு F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு E வெக்டார் பிளஸ் V வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? லாரன்ஸ் விசை. இந்த லாரன்ஸ் விசை அப்படிங்கிறது எப்போ வரும்? காந்த புலத்தில் ஒரு மின் துகள் இயங்கும் போது தான் அது வரும். சரியா? அதுக்கு பேர் தானே பேர் லாரன்ஸ் விசை. இந்த ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணினாவே போதும். காந்த புலத்தில் இயங்கும் மின் துகள் ஒன்று உணரும் விசையினுடைய பண்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் மெமரி பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஃபார்முலா, இதுதான். ஸோ இதையே நம்ம ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படிங்கிற ஃபார்முலா ஒன்று இருக்குதா? அப்போ என்ன எழுதுவீங்க? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னா ஏபி காஸ் சைன் தீட்டான்னு தானே வரும். அது மாதிரி இங்கே எப்படி போடலாம்? Q இன்ட்டு பிபி சைன் தீட்டான்னு வருமா? பாருங்க, FM ஈக்குவல் டு எம்னாங்க மேக்னட்டிக் ஃபீல்டு, QVB சைன் தீட்டான்னு வந்திருக்கு. அப்போ விசையானது எதற்கெல்லாம் நேர்தகவல் இருக்கும் அப்படின்னா விசையானது F ஆனது காந்த புலத்திற்கு நேர்தகவு. அடுத்தது இந்த ஃபார்ம் தான் எழுத வேண்டியதுதான். அடுத்தது திசை வேகத்திற்கு நேர்தகவு. அதே மாதிரி பாருங்க, தீட்டாங்கிறது கோணம் இல்லையா? திசை வேகம் மற்றும் காந்த புலத்திற்கு இடைப்பட்ட கோணம். பிங்கிறது திசை வேகம், பிங்கிறது காந்த புலம். இவற்றிற்கு இடையே உள்ள கோணத்தினுடைய சைன் மதிப்பு தீட்டா. இதற்கெல்லாம் நேர்தகவல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் Qங்கிறது அந்த மின்னூட்டத்தினுடைய மதிப்பு தானே. அப்போ மின்னூட்டத்தினுடைய எண் மதிப்பிற்கு நேர்தகவல் இருக்கும். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்முலாவிலிருந்து தான் எழுதியிருக்கிறோம். சரியா? அதே மாதிரி இந்த எஃப்னுடைய திசை எப்படி இருக்குன்னா வி வெக்டார் மற்றும் பி வெக்டாருடைய திசைகளுக்கு எப்பொழுதுமே எப்படி தான் இருக்கும்? செங்குத்தாகவே இருக்கும். சரியா? எது செங்குத்தாக இருக்கும்? வி வெக்டார் மற்றும் பி வெக்டாருடைய திசைகளுக்கு எப்போதுமே இது செங்குத்தாக இருக்கும். விசையினுடைய திசையானது செங்குத்தாக இருக்கும். எஃப்எம்மோட திசை செங்குத்தாகவே இருக்கும். சரி, வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. இரண்டு மின் துகள்கள் இருக்குது. ஒன்று நேர்மின் துகள், இன்னொன்று எதிர்மின் துகள். இது கொடுக்கக்கூடிய விசை, நேர்மின் கொடுக்கக்கூடிய விசை மேல் நோக்கி இருக்கு. ஆனால் எதிர்மின் துகள் கொடுக்கக்கூடிய விசை எப்படி இருக்குது? எதிர் திசையில் இருக்குதா, கீழ் நோக்கி இருக்குதா? அப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம்மினுடைய திசை
நேர்மின் துகளுக்கும் எதிர்மின் துகளுக்கும் எப்படி இருக்கும், எதிராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த ஃபார்முலாவில் தட் இஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு என்னன்னு படித்தோம், விபி சைன் தீட்டான்னு படித்தோமா. தீட்டா ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா, ஸோ ரெண்டுமே அதாவது வியோட திசையும் ஒரே திசையில் இருந்ததுன்னா தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ சைன் 0 ஈக்குவல் என்ன ஆயிரும், 0 ஆயிருக்கும். அப்போ இந்த டேர்மே ஃபுல்லாக என்ன ஆயிரும், 0 இல்லையா. அப்போது இருந்தாலும் வந்து மின்துகள் கியூபின் திசைவேகமானது வி வெக்டர் ஆனது காந்தப்புலம் வியினுடைய திசையில் இருந்தால் எஃப் என்ன ஆயிரும், சுழியாயிரும். சரியா. இதுதான் வந்து எது, அந்த காந்தப்புலத்தில் இயங்கும் மின் துகள் ஒன்று உணரும் விசைக்கான பண்புகள். காந்தப்புலத்தில் ஓரலகு திசைவேகத்தில் இயங்கும் ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின் துகளானது ஓரலகு விசையை உணர்ந்தால் அக்காந்தப்புலத்தினுடைய வலிமை என்னது, 1 டெஸ்லான்னு பேரு. நமக்கு லாரன்ஸ் விசையின்படி எஃப்எம் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, பிக்யூவி சைன் தீட்டா. இதுல காந்தப்புலம் கண்டுபிடிச்சிங்கன்னா எஃப்எம் பை கியூவி சைன் தீட்டான்னு வந்திருக்கும் இல்லையா. இப்போ விசையினுடைய அலகு என்ன, நியூட்டன். கியூ அப்படின்னாக்க மின்னூட்டம், அதனுடைய அலகு கூலும். விங்கிறது திசைவேகம், அதனுடைய அலகு மீட்டர் பை செகண்டு. தீட்டாவுக்கு வந்து அலகு இல்லை. அப்போ இந்த எஸ் மேலே போச்சு அப்படின்னா என்எஸ் பை சிஎம்னு கிடச்சிருக்கும் இல்லையா. இதில் நம்ம பாருங்க எல்லாமே ஒன்று எடுத்துக்கிறோம். நம்ம ஓரலகு திசைவேகத்தில் இயங்கும், அப்போ என்ன அர்த்தம், திசைவேகம் தட் இஸ் வி ஈக்குவல் டு ஓரலகு திசைவேகத்தில் இயங்கும் ஓரலகு மின்னூட்டம் Q ஈக்குவல் டு 1 கூலும். இது மீட்டர் பை செகண்ட். அடுத்தது இது 1 கூலும். ஓரலகு விசையை உணர்ந்தால் அப்போ F ஈக்குவல் டு 1 நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான மொத்த மதிப்பு என்னன்னு கிடைக்கும் நமக்கு. அந்த காந்தம் அப்படி இருந்துன்னா அதுக்கு அந்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பு என்ன பேர், 1 டெஸ்லான்னு பேர். பாருங்க டெஃபினேஷன் திரும்ப பாருங்க, இது ஞாபகத்துக்கு வரணும். இதில் வந்து நீங்கள் அப்படியே எழுதிடலாம். அது மாதிரி எழுதிட்டு இதில் இந்த ஸ்டெப்லேருந்து இங்கே வருது, இங்கேருந்து அதை யூனிட் அப்ளை பண்ணி எல்லாமே ஓரலகுன்னு எடுத்துக்கிறோம். ஓரலகு திசைவேகத்தில் இயங்கும் ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின் துகளானது ஓரலகு விசையை உணர்ந்தால் அக்காந்த புலத்தினுடைய வலிமைக்கு என்ன பேர், 1 டெஸ்லா. அந்த டெஸ்லா குறியீடு செய்யறதுக்கு கேபிட்டல் டி போட்டு காண்பிக்கணும். சரியா. இந்த காந்த புலத்தில் இயங்கும் மின் துகள் ஒன்று உணரக்கூடிய விசை வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்லையோ அல்லது 3 மார்க் கொஸ்டின்லையோ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு கேள்வி. சரியா. சரி, நம்ம அடுத்த தலைப்பை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.